நமது விருச்சிகம் ராசிக்கு ஆடி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். 4ஆம் வீட்டில் ராகு சஞ்சரித்தால் சொத்து, செல்வம் மற்றும் சமூக அந்தஸ்தில் திடீர் லாபம் கிடைக்கும். ஒரு நபருக்கு அசாதாரணமான அல்லது வழக்கத்திற்கு மாறான வீட்டுச் சூழல் இருக்கலாம் அல்லது வழக்கத்திலிருந்து வேறுபட்ட விஷயங்களில் விருப்பம் இருக்கலாம். ராகுவின் செல்வாக்கு ஒரு வெற்றிகரமான தொழில் வாழ்க்கையையும் சமூகத்தில் அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தும். 4வது வீட்டில் சனி சஞ்சரிப்பது கடினமான குழந்தைப் பருவத்தை உருவாக்கக்கூடும், அது கஷ்டங்கள் மற்றும் உணர்ச்சிப் போராட்டங்களால் குறிக்கப்படும். 4வது வீட்டில் சனி சஞ்சரிப்பது சில சமயங்களில் பொருள் வசதிகளைக் குறைத்து, வீடு, மகிழ்ச்சி மற்றும் உணர்ச்சி நிலைத்தன்மை தொடர்பான சவால்களை அறிமுகப்படுத்தக்கூடும். 4ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் கணிசமான செல்வம் மற்றும் சொத்து குவிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். 8வது வீட்டில் வியாழன் இருப்பது ஆன்மீகம், அமானுஷ்ய அறிவியல் மற்றும் மறைக்கப்பட்ட அறிவு ஆகியவற்றில் ஆழ்ந்த ஆர்வத்தைக் குறிக்கலாம். 8வது வீடு பரம்பரை சொத்துக்களைக் குறிக்கலாம், ஆனால் குருவின் செல்வாக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்களுக்கும் வழிவகுக்கும். வியாழன் உறவுகளுக்கு நேர்மையையும் விசுவாசத்தையும் கொண்டு வர முடியும், ஒருவரின் துணையுடன் வலுவான பிணைப்பை வளர்க்க முடியும். 10வது வீட்டில் உள்ள கேது, வேலை செய்வதற்கான ஒரு பாரம்பரியமற்ற அணுகுமுறையாக வெளிப்படலாம், சில சமயங்களில் ஒரு கிளர்ச்சி அல்லது வழக்கத்திற்கு மாறான போக்கைக் கொண்டிருக்கலாம். 10வது வீட்டில் கேது இருப்பது தொழில் அல்லது பொது வாழ்க்கை தொடர்பான தீர்க்கப்படாத கர்மக் கடன்களைக் குறிக்கலாம், இது சமூகத்திற்கு சேவை செய்ய அல்லது பங்களிக்க வேண்டிய தேவையாக வெளிப்படும். 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது பெரும்பாலும் வெற்றிகரமான மற்றும் துடிப்பான தொழில்முறை வாழ்க்கையைக் குறிக்கிறது. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடையவும், தொழில் ஏணியில் ஏறவும் வலுவான விருப்பத்தைக் கொண்டிருக்கலாம். 9வது வீட்டில் சூரியன் இருப்பது ஒரு வலுவான ஆன்மீக நாட்டத்தையும், வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தைப் புரிந்துகொள்ளும் விருப்பத்தையும் குறிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு பெரும்பாலும் கற்றல் மீதான அன்பைக் குறிக்கிறது, குறிப்பாக தத்துவம், மதம் மற்றும் உயர்கல்வி ஆகிய துறைகளில். வாழ்க்கையில் ஒரு வலுவான நம்பிக்கை அமைப்பும், நோக்க உணர்வும் பெரும்பாலும் இருக்கும்.